ஒரு 18 வயசு இளைஞன்ட்ட போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டா அவன் 22 லிஸ்ட் வச்சிருப்பான். நமக்கு தகப்பனார் கேட்கிறாரு, எப்பா என்னப்பா வேணும்னா, இந்த கேள்விக்காக தர காத்துக்கிட்டு இருந்தேன்னு பாக்கெட்ல இருந்து ஒரு பேப்பர் எடுப்பான். ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கும்னா 2 லட்சம் ரூபாய் பைக், ஐபோனு லேட்டஸ்ட் வெர்ஷன், சாம்சங் ஸ்மார்ட் வாட்ச், கீழே அப்படியே போய்கிட்டே இருக்கும் லிஸ்ட். எல்லாத்தையும் வாங்குறதுக்கு நம்ம கிட்னி வித்தா கூட முடியாது, சொத்து பத்த வித்தாலும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இளைஞர்களுடைய கனவோ ஆசை எல்லாமே வெளிப்புற கவர்ச்சிகளை நோக்கி தான் இருக்கு. ரபியா பின் காப் என்கிற ஒரு நபித்தோழர், இளம் நபித்தோழர், 18 வயசு தான். அவர் ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு பணியாளர், மார்க்கத்துக்காக வேண்டி பல சேவைகளை செய்தவர். ரபியாவுடைய பணிகளை பார்த்துக்கிட்டு ரபியாட்ட கேட்கறாங்க, ரபியா உங்களுக்கு என்ன வேணும்? 18 வயசு இளைஞர். கேட்டது யாரு? மன்னர், அதிபதி. எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டா கொடுக்கலாம். இல்லாதவர்களுக்கு மதீனாவுல உள்ள நிலங்களை ரசூலுல்லாஹ் கொடுத்திருக்காங்க. உணவு வேணும்னு கேட்டா உணவு கொடுப்பார். அவர் உணவின் பால் அதிக தேவையுடையவர். என்ன வேணும்னு கேட்டவனே அவர் யோசிக்காம சொன்னாரு, அல்லாஹ்வின் தூதரே, சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னாரு. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரபியா இது அல்லாம வேற ஏதாவது கேளுப்பா, நீ வேற எதுவும் கேட்பேன்னு பார்த்து இதை கேட்கறீங்க, வேற என்ன, வேற எதுவும் வேண்டாமா? ரபியா பின் காப் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே, நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும், அதான் என்னுடைய இலக்குன்ட்டான். வேற எதுவுமே எனக்கு வேண்டாம், சுவனத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட இலக்கு? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புக்குரிய சகோதரர்களே, இலக்கை நோக்கி என்கிற தலைப்பில் சில மார்க்கத்தினுடைய உபதேசங்களை இங்கே நாம் நினைவூட்டிக் கொள்ள விரும்புகிறோம். உலகில் வாழ்கிற எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அவன் வாழ்வின் உன்னதத்தை அடைய வேண்டுமேயானால், உயர்வை அடைய வேண்டுமேயானால் அவனுக்கு உயர்ந்த லட்சியங்கள், குறிக்கோள்கள் இருக்க வேண்டும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை, லட்சியம் இல்லாத பயணம் கடிவாளம் இடப்படாத குதிரையை போன்றது என்று சொல்வார்கள். ஒரு குதிரை சரியான திசையை நோக்கி செல்ல வேண்டுமேயானால், அதன் பயணம் நேரான பாதையை நோக்கி அமைய வேண்டுமேயானால் அது கடிவாளம் இடப்படுவது அவசியம். கடிவாளம் இடப்படவில்லை என்றால் அது தரிகட்டு செல்லும், அதன் இலக்கிலிருந்து திசை மாறி பயணிக்கும், அதுவும் தனது பயணத்தை சரியாக அடைந்து கொள்ள முடியாது, அதில் பயணிப்பவரும் இலக்கை அடைந்து கொள்ள முடியாது. அதுபோலத்தான் ஒரு மனிதன் உயர்ந்த லட்சியத்தை பெறுவதற்கு குறிக்கோள்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது, லட்சியங்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. நமக்கென்று ஒரு இலக்கு இருக்க வேண்டும். இலக்கு இருந்தால்தான் அதை நோக்கி நாம் செயல்பட்டு கொண்டே இருப்போம். உலகத்தில் சொந்த வீட்டை கட்டிக்கொள்ள வேண்டும் என்கிற இலக்குடையவர்கள் அதை நோக்கி விரைகிறார்கள், வெளிநாட்டுக்கு செல்கிறார்கள், பல்வேறு சிரமங்களை அனுபவிக்கிறார்கள். ஏன், எதற்காக? அவர்களுக்கென்று ஒரு இலக்கு இருக்கிறது. பொருளாதாரத்தை திரட்ட வேண்டும், கடன்களை அடைக்க வேண்டும், குடும்ப சுமையை குறைக்க வேண்டும் என்பன போன்ற பொருளாதார ரீதியிலான இலக்கை அவர்கள் வகுத்து கொள்கின்ற பொழுது அதை அடைய வேண்டும் என்பதற்காக கடல் தாண்டி பயணம் மேற்கொள்கிறார்கள். அயல் நாட்டில் என்ன வேலையாக இருந்தாலும் பல சிரமங்களை சகித்து கொண்டு தாங்கிக் கொண்டு அந்த பணிகளில் ஈடுபடுகிறார்கள். அந்த சிரமங்களை எல்லாம் தாங்கிக் கொண்டு அவர்கள் தம்முடைய பயணத்தை வெற்றிகரமாக அமைத்து கொள்வதற்கு அவர்கள் தங்களுக்கென்று நிர்ணயித்த இலக்கு மிக முக்கியமான ஒரு காரணியாக இருக்கிறது. இலக்கு இருந்தால்தான் அது நம்மை உந்து சக்தியாக பயன்படுத்தும். ஒரு மாணவன் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு இலக்கு இருக்க வேண்டும். நான் பட்டப்படிப்பு படிக்க வேண்டும், பட்டய படிப்புகள் படிக்க வேண்டும், வழக்கறிஞராக வேண்டும், மாவட்ட ஆட்சியராக வேண்டும், நீதிபதியாக ஆக வேண்டும் என்பன போன்ற உயர்ந்த லட்சியங்களை அவர்கள் கொண்டிருப்பார்களே. ஆனால் அந்த லட்சியத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பார்கள். +2 முடிப்பார்கள், தாங்கள் எதை லட்சியமாக வகுத்திருக்கிறார்களோ அதற்கேற்ற படிப்புகளை தேர்வு செய்வார்கள். தங்கள் ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு செல்ல வேண்டுமேயானால் அந்த ஊருக்கு பயணப்படுவார்கள். வெளி மாநிலங்களுக்கு செல்ல வேண்டுமேயானால் வெளி மாநிலங்களுக்கு செல்வார்கள். அதற்குண்டான பல்வேறு பயிற்சி முகாம்களிலே கலந்து கொள்வார்கள். இந்த அனைத்து விதமான செயல்பாடுகளுக்கும் தூண்டுகோலாக இருந்தது எது? வழக்கறிஞராக வேண்டும் என்கிற அந்த இலக்கு, நீதிபதியாக வேண்டும் என்கிற அந்த இலக்கு. அப்போ ஒரு மாணவனாக இருந்தாலும் அவன் சீரான முறையில் செயல்படுவதற்கு, வாழ்வின் ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கு அவனுக்கு ஒரு லட்சியம் தேவைப்படுகிறது, ஒரு இலக்கு தேவைப்படுகிறது. இலக்கில்லாத மாணவன் தம்முடைய வாழ்வில் எங்கே செய்ய வேண்டும், என்ன படிக்க வேண்டும் என்கிற ஒரு திசை தெரியாத கப்பலை போல் தட்டளித்து கொண்டு தான் இருப்பான். திடீர்னு +2 படிப்பார், திடீர்னு பார்த்தா இன்ஜினியரிங் படிப்பார், சுற்றிக்கிட்டே இருப்பாங்க, இலக்கு இருக்காது. அப்போ ஒரு தெளிவான இலக்கு வேண்டும். அது மனித வாழ்வில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு இலக்கு இருக்கிறது என்று குர்ஆனில் சொல்கிறான். லிகுல்லின் விஜ்ஹத்துன், ஒவ்வொருவருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. ஹுவம் வல்லிஹா, அவர்கள் அந்த இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒவ்வொரு நபருக்கும் ஒரு இலக்கு இருக்கிறது. லிகுல்லின் விஜ்ஹத்துன், அனைவருக்கும் இலக்கு இருக்கிறது.
அதை நோக்கி ஹுவம் வல்லிஹா அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். முஸ்லிமாக இருக்கிற நமக்கு என்ன இலக்கு இருக்க வேண்டும்? அந்த இலக்கும் நமக்கு அந்த வசனத்திலேயே சொல்லப்படுகிறது. ஃபஸ்தபிகுல் ஹைராத், மூமின்களாகிய நீங்கள் நன்மையான காரியங்களில் முந்திக் கொள்ளுங்கள். மூமின்களுடைய இலக்கு என்ன? உலகத்தில் பொருளாதாரத்தை செல்வத்தை குவிக்க வேண்டும் என்பது மூமின்களுக்கான லட்சியம் அல்ல. உலகத்தில் புகழை நிலைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வாழ்வது மூமின்களுக்குரிய லட்சியம் அல்ல. வீடு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ள வேண்டும், நண்பர்களை பெருக்கிக் கொள்ள வேண்டும், பெயரை வளர்த்து கொள்ள வேண்டும், புகழை சம்பாதிக்க வேண்டும். இது எதுவும் ஒரு இறை நம்பிக்கையாளரின் லட்சியமாக இருக்காது. காசு பணம் மட்டுமே ஒரு இறை நம்பிக்கையாளரின் லட்சியமாக இருக்காது. இறை நம்பிக்கையாளர்களின் லட்சியம் என்பது மறுமைக்கான சேமிப்பு. மறுமைதான் அவனுடைய லட்சியம், மறுமைதான் அவனுடைய குறிக்கோள். மறுமையில் அவனுக்கென்று இறைவன் வாக்களித்திருக்கிற சொர்க்கம் தான் அவனது லட்சியம். அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக உலகத்தில் நன்மையான காரியங்களை நோக்கி விரைந்து செல்ல வேண்டும் என்பதுதான் ஒரு முஃமினின் பயணமாக, லட்சிய பயணமாக இருக்க வேண்டும். ஃபஸ்தபிகுல் ஹைராத், எல்லாத்துக்கும் இலக்கு இருக்கு. காசு பணம் தான் இலக்கு என்பவர்கள் அதை நோக்கி செல்வார்கள், புகழ்தான் இலக்கு என்பவர்கள் அதை நோக்கி செல்வார்கள். மூமின்களே, நீங்கள் நன்மையை நோக்கி செல்லுங்கள், முந்தி செல்லுங்கள், சொர்க்கத்தை நோக்கி செல்லுங்கள். இதுதான் நம்முடைய லட்சியமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வரையறுத்து தந்திருக்கிறான். இந்த விதத்தில் நாம் நமக்கென்று ஒரு புதிதாக கூடி பேசி ஆலோசனை செய்து ஒரு லட்சியத்தை வகுக்க வேண்டிய அவசியமே இல்லை. அல்லாஹ் குர்ஆன் வாயிலாக நமக்கான லட்சியத்தை, நமக்கான இலக்கை, நாம் இந்த உலகில் வாழ்வதற்கான ஒரு உன்னதமான நோக்கத்தை அல்லாஹ் கற்றுத்தந்து விட்டான். சொர்க்கம் தான் அவனுடைய இலக்கை. அந்த சுவனத்தை பெற வேண்டும் என்பதற்காக நன்மைகளில் முந்தி செல்வது, ஆர்வத்தோடு பங்கெடுப்பது, ஈடுபாட்டோடு நல்லறங்களை குவிப்பது, இதுதான் உன்னுடைய லட்சியம், இதுதான் உன்னுடைய வாழ்வின் உன்னத நோக்கம் என்று அல்லாஹ் நமக்கு சொல்லி தந்துட்டான். அந்த நோக்கம் நமக்கு சரியாக இருக்கிறதா? அந்த நோக்கத்தை அடையக்கூடிய விதமாக நம்முடைய செயல்பாடுகள் இருக்கிறதா? ஏன்னா லட்சியம்னு ஒன்று வகுத்து கொண்டு வீட்டிலே உட்காந்துட்டு இருக்க முடியுமா? லட்சியத்தை பெருசாக வகுக்கிறோம், பார்த்தா வீட்டுக்குள்ளேயே உட்காந்துருக்குறோம், கதவை போட்டுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே. என்னப்பா லட்சியம்? லட்சியம்லாம் எனக்கு பெருசாக இருக்குது, பெரிய பெரிய கனவுகள் இருக்குங்கிறோம். உட்கார்ந்துருக்கிறது என்ன? வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கிறோம். முடியுமா? அந்த லட்சியம் நம்மை செயல்பட வைப்பவையாக இருக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், லா யஸ்தவி மின்கும் மன் அன்ஃபக மின் கப்லில் ஃபத்ஹி வ காத்தல். உங்களில் இரு சாராரும் சமமாக முடியாது. சஹாபாக்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறான். நபித்தோழர்களை இரு சாராராக வகைப்படுத்தி உங்க ரெண்டு பேரும் ஒன்று கிடையாது. எந்த ரெண்டு பேரும் ஒன்று இல்லை? மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பு இந்த மார்க்கத்திற்காக ஹிஜ்ரத் என்கிற புனித பயணத்தை மேற்கொண்டவர்கள், மக்கா வெற்றி கொள்ளப்படுவதற்கு முன்பு தங்களுடைய பொருளாதாரத்தை நல்வழியில் செலவிட்டவர்கள். இவர்களும் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்திற்கு வந்தவர்கள், மக்கா வெற்றிக்கு பிறகு பொருளாதாரத்தை மார்க்கத்திற்கு செலவிட்டவர்கள். ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லை. அவன் லட்சியத்தால் உயர்ந்தவர்கள். சிரமமான காலகட்டத்திலேயே தங்களுக்கான லட்சியத்தை வகுத்து கொண்டு இறை திருப்தி தான் எங்களுடைய லட்சியம். அதற்காக ஊரை விட்டு விரட்டியடிக்கப்பட்டால் இன்னொரு ஊருக்கு செல்வோம். பொருளாதாரம் தேவை என்று அல்லாஹ் சொன்னால் எங்களுடைய சொத்துக்களை அர்ப்பணிப்போம். உயிர் தேவை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னிடத்தில் என்னுடைய உயிரை கேட்டால் அதை அர்ப்பணிப்போம் என்று முன்னதாகவே தங்களுடைய உயர்ந்த லட்சியத்தை வகுத்து கொண்டு அதற்காக நாட்டை விட்டு வெளியேறியவர்கள், பொருளாதாரத்தை இழந்தவர்கள், குடும்பத்தை இழந்தவர்கள், சொத்தை இழந்தவர்கள். அவர்களும் மக்கா வெற்றிக்கு பிறகு இஸ்லாத்துக்கு வந்த நீங்களும் ஒன்றில்லை, சமம் இல்லை என்று அல்லாஹ் நபித்தோழர்களுக்கு பாடம் நடத்துகிறான். இன்னொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யஸ்தவில் காஇதூன மினல் முஃமினீன கைரு உலில் தரர் வல் முஜாஹிதூன ஃபி சபீலில்லாஹ். உங்களில் இரு சாரார் சமமாக முடியாது. மீண்டும் அதே கருத்தில் என்ன இரு சாரார்? வீட்டிலேயே உட்கார்ந்து இருக்கிறாங்கல்ல, அல்லாஹ் சொல்றான் பாருங்க, லா யஸ்தவில் காஇதூன், வீட்டில் அமர்ந்திருப்பவர்களும் எந்த செயல்பாடும் இல்லாமல் முடங்கி போய் சோர்வடைந்து அல்லது சலிப்படைந்து உற்சாகம் இழந்து வீட்டில் முடங்கி இருப்பவர்களும் ஒல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் அறப்போர் செய்பவர்களும் சமம் அல்ல. வீட்டில் உட்கார்ந்துருக்கிறவே நீ லட்சியம் இருக்குன்னு சொன்னாலும் சும்மா தானே உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிற? அல்லாஹ்வின் தூதர் உன்னை யுத்தத்திற்கு அழைத்த போது வந்தாயா? மார்க்கத்திற்கு உன்னுடைய உழைப்பு தேவை என்று அழைத்த போது உன்னுடைய உழைப்பை நீ வழங்கினாயா? வீட்டில் சும்மா உட்கார்ந்துருக்கு. அல்லாஹ் எப்படி உரையாடுகிறான் பாருங்கள். லா யஸ்தவில் காஇதூன், எந்த காரணமும் இல்லாமல் வீட்டில் உட்கார்ந்துட்டு இருக்கிறீங்களே நீங்களும், ஒல் முஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், தங்களுடைய பொருளாதாரத்தாலும் தங்களுடைய உடலாலும் இந்த மார்க்கத்திற்கு அர்ப்பணிப்பு செய்பவர்களும் ஒருபோதும் சமமாக முடியாது. அவன் லட்சியத்தை நோக்கி செயல்படுறான். நீங்கள் லட்சியம் என்று ஒன்றை வகுத்து கொண்டு வீட்டில் முடங்கி இருக்கிறீர்கள். எப்படி ரெண்டு பேரும் ஒன்றாகுவீங்க?
எப்படி சமமாக முடியாதுன்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் குறிப்பிடுகிறான், உலாய்க்க அலமு தரஜத்தன், செயல்படுபவர்கள் இருக்கிறார்களே, களத்திற்கு வந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் தங்களுடைய உடலாலும் பொருளாதாரத்தாலும் இறைப்பாதையில் அர்ப்பணிப்பு செய்வதற்கு களத்தில் வந்தவர்கள் கூலியால் சிறந்தவர்கள், அல்லாஹ்விடத்தில் அந்தஸ்தால் உயர்ந்தவர்கள். உலாய்க்க அலமு தரஜா, அந்தஸ்தால் மிக மகத்துவமான உன்னதமான நிலையில் அல்லாஹ்விடத்தில் இருக்கிறார்கள். அப்ப அல்லாஹ் நமக்கு என்ன சொல்றான்? முதல் லட்சியத்தை வகுத்துக்கள். சொர்க்கம் தான் உன்னுடைய இலக்கு, மறுமை வெற்றி தான் உன்னுடைய லட்சியம். அந்த சுவனத்தை பெறுவது என்கிற லட்சியத்தை வகுத்து கொண்டு வீட்டில் முடங்கி கிடப்பதல்ல, செயல்படு, வெளியே வாழ், களத்துக்கு வாழ், உற்சாகத்தோடு இந்த மார்க்கத்திற்காக உன்னால் என்ன உழைப்பை வழங்க முடியுமோ அந்த உழைப்பை வழங்கு. இந்த வசனமே நமக்கு ஒரு மிகப்பெரிய உத்வேகத்தை தரக்கூடியது. ஏன் தெரியுமா? இந்த வசனம் அருளப்படும். எந்த வசனம்? இப்போ சொன்னோம்ல, வீட்டில் அமர்ந்திருப்பவர்களும் யுத்த களத்தில் பொருளாலும் உடலாலும் அல்லாஹ்வுடைய பாதையில் அர்ப்பணிப்பு செய்பவர்களும் சமமாக முடியாதுங்கிற வசனம் அருளப்பட்டுருச்சு. அருளப்பட்ட உடனே கண் பார்வையற்ற ஒரு சஹாபி வருகிறார் ரசூலுல்லாஹ்விடத்தில். கண் பார்வையற்ற நபித்தோழர் வருகிறார். வந்து சொல்கிறார், அல்லாஹ்வின் தூதரிடத்தில் கேட்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு யுத்த களத்துக்கு அனுமதி தாங்க, யுத்த களத்திற்கு அனுமதி தாருங்கள். ஏன்பா நீ ஏன் யுத்த களத்துக்கு வர்றேன்? வீட்டில் உட்காந்துக்க வேண்டியது தானே. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, வீட்டில் உட்காந்துக்க வேண்டியது தானே. அப்போ அவர் சொல்கிறாரு, இப்போதுதான் உங்கள் மீது வசனம் அருளப்பட்டது, அந்த வசனத்தை இப்போதுதான் நான் கேட்டேன். வீட்டில் அமர்ந்து இருப்பவர்களும் லா யஸ்தவில் காயிதூன் ஒல் முஜாஹிதூன் ஃபீ சபீலில்லாஹ், வீட்டில் அமர்ந்திருப்பவர்களும் அல்லாஹ்வுடைய பாதையில் களத்திற்கு வெளியே வந்தவர்களும் சமமாக முடியாதுன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். இதுக்கப்புறம் நான் எப்படி வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது? எப்படி நான் வீட்டில் உட்காந்துக்கிட்டு இருப்பேன்? எனக்கு யுத்த களத்துக்கு அனுமதி தாங்க அல்லாஹ்வின் தூதரேன்னு கேட்குறாரு. இவர் அல்லாஹ்வின் தூதரிடத்தில் முறைப்பாடு செய்ததற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் ஒரு வார்த்தையை தனித்து அருளினான். அது தெரியுமா? கைரு உலில் தரர் என்கிற அந்த வார்த்தை அந்த வசனத்தில் இருக்கும். முதலாவது அருளப்படுகின்ற பொழுது அந்த வார்த்தை அந்த வசனத்தில் இல்லை, அது இல்லாமல் தான் அருளப்பட்டுச்சு. அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? எந்த காரணமும் இல்லாமல். அல்லாஹ் சொல்லும் பொழுது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறவங்களும் களத்துக்கு வர்றவங்களும் சமம் இல்லைன்ட்டான். அதனுடைய கருத்து அதுதான். ஆனால் இவர் வந்து ரசூலுல்லாஹ்விடத்தில் முறைப்பாடு வைக்கிறார். நான் இப்படி அல்லாஹ் இப்படி சொன்னதுக்கப்புறம் 19 அல்லாஹ் சொல்லியிருக்கிறான், சொன்னதுக்கப்புறம் நான் இப்படி வீட்டில் உட்காந்துட்டு இருப்பேன்னு முறைப்பாடு வைக்கிறேன், எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்குறாரு. இல்லைங்க, உங்களுக்கு கடமை இல்லை, நீங்கள் போங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னால் திருப்பி அனுப்புனா அதெல்லாம் போக மாட்டேன், எனக்கு அனுமதி தாங்க, நான் யுத்த காலத்துக்கு வரணும்னு நிற்கிறார். அல்லாஹ் சொல்லிட்டான்ல அப்படிங்கிறார். அப்போ இவரை சாந்தப்படுத்தும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், இவரை அமைதிப்படுத்தும் விதமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தனித்த வார்த்தையை பிறகு அருளினான். அதான் கைரு உலில் தரர், உங்களில் எந்த காரணமும் இல்லாமல், தக்க காரணம் இல்லாமல், காரணத்தோடு இருந்தால் நீங்கள் வீட்டில் உட்காந்துக்கலாம். கால் ஊனமுற்றவர்களா வீட்டில் உட்காந்துக்குங்க, கண் பார்வையற்றவரா வீட்டில் உட்காந்துக்குங்க, அப்போ தப்பு இல்லை. அப்போ உங்களுடைய எண்ணத்திற்கு கூலி உண்டு. பாருங்கள், அந்த வார்த்தை அருளப்பட்டதற்கு பிறகு தான் சமாதானம் அடைஞ்சார். அதுவரையிலும் அவர் சமாதானம் அடையல, எனக்கு அனுமதி தாங்கன்னார். ஏன்? அவருடைய லட்சியம் ஜன்னத்து, சொர்க்கம் தான் அவருடைய லட்சியம். அந்த லட்சியத்தை உள்ளத்தில் ஏந்தி கொண்டு வீட்டில் அவரால் உட்கார முடியல. கண் பார்வையற்ற நிலையில் இருந்த பொழுதும் அல்லாஹ்வின் தூதர் யுத்த காலத்திற்கு வேண்டாம், வீட்டிற்கு செல்லுங்கள் என்று திருப்பி அனுப்பிய பொழுதும் நான் வருவேன், எனக்கு அனுமதி தாங்கன்னு கேட்டார். நம்ம லட்சியம் முதல் சொர்க்கமாக வைத்திருக்கிறோமா, அதை நோக்கி நாம் எந்த அளவுக்கு வீரியத்தோடு செயல்படுகிறோம் என்பதை இந்த நேரத்தில் இந்த நபித்தோழரின் நிலையோடு நம்முடைய நிலையை ஒப்பிட்டு பார்க்கணும். அதே மாதிரி பாருங்க, உம்மு சுஃபர் என்கிற ஒரு சஹாபிய பெண்மணி, வலிப்பு நோய், ஆடையெல்லாம் விலகுது. அந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து என்ன கேட்டாங்க? அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு வலிப்பு நோய், ஆடையெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் விலகுது, என்னுடைய மறைவிடங்கள் அந்நியான்கள் பார்க்குற மாதிரி வருது. வலிப்பு நோய் ஏற்படும் பொழுது, இந்த வலிப்பு நோய் ஏற்படும் பொழுது என்னுடைய மானம் அந்நிய ஆண்களுக்கு தெரிகிற காரணத்தினால் இந்த நோய் எனக்கு பெரிய சங்கடத்தை கொடுக்குது. இதிலிருந்து நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துவா செஞ்சு இந்த நோயிலிருந்து என்னை காப்பாற்றுங்க, அல்லாஹ்விடத்தில் துவா செய்யுங்க, நோய் நீங்கள் துவா செய்யுங்கிறாங்க. வலிப்பு நோய் வரும்போது ட்ரெஸ்ஸு விலகிறது அவங்க விருப்பத்துக்கு உட்பட்டதா? அவங்க விரும்பியாக நடக்குது, அவங்க அறிந்தால் நடக்குது, அறியாமல் நடக்குது, சக்தி மீறிய ஒரு செயல். இன்றைக்குள்ள காலகட்டத்தில் அறிந்தே என்ன செய்கிறாங்க? அரைகுறை ட்ரெஸ்ஸோடு அலைகிறாங்க. புர்காவே இன்றைக்கி ஒரு ஃபேஷனாக போயிடுச்சு. பின்னால் பார்த்தா என்ன டைல்ஸ் வச்ச புர்காங்கிறாங்க, கண்ணாடி வச்ச புர்காங்கிறாங்க, ஜன்னல் வச்ச புர்காங்கிறாங்க, அம்பர்லா புர்காங்கிறாங்க, என்னெல்லாமோ வந்துருச்சு புர்காவில். பின்னால் பார்த்தா ஃபுல்லாக கண்ணாடியாக இருக்குது. அதுக்கப்புறம் என்ன, கண்ணாடி போட்ட புர்காவை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுறது. அந்த கண்ணாடியை பார்த்து ஒருத்தர் தலை சீவினான், அவன் கண்ணாடி வச்சா அவன் தலை சீவான், தேவையா அவனுக்கு? வம்பு தானே அது. கண்ணாடியை போட்டு புர்காவை போட்டுக்கிட்டு வரவன் போகிறவங்களாம் இதை பார்த்து தலை சீவினாலும் சீவத்தான் செய்வான், முகம் பார்க்கத்தான் செய்வான். அது தேவையற்ற ஒரு வேலை. அப்போ புர்காவே எப்படி ஆக்கி விட்டார்கள்னா ஒரு கவர்ச்சிகரமான ஒரு பொருளாக, நவீன டிசைன், அந்த நாட்டு டிசைன் இருக்கா, எகிப்து நாட்டு புர்கா இருக்காங்க, உள்ளூர் புர்காவை போட்டு போக வேண்டியது தானே. எகிப்து நாட்டு புர்கா என்ன, நம்ம எகிப்தில் உலாவிக்கிட்டு இருக்கிறோம்,
மிசிர்லேயே அங்கே இருக்கிறோம், எகிப்தில் உலாவிக்கிட்டு இருக்கிறோம். எகிப்து நாட்டு புர்காவை போட்டு எகிப்து மன்னரை போய் நம்ம சந்திக்க போகிறோம். அந்த நாட்டு புர்கா தாங்க, இந்த நாட்டு புர்கா தாங்க. புர்கா என்னவா போயிடுச்சு? ஃபேஷனாக போயிடுச்சு. மானத்தை மறைப்பது என்பதை தாண்டி அது ஒரு அலங்காரம், அது ஒரு கவர்ச்சிங்கிற ஒரு நிலை ஆகிவிட்டது. அப்போ அந்த நிலையிலேயே அந்நிய ஆண்கள் தம்முடைய மறைவினங்களை பார்க்குறாங்க, கவர்ச்சி வெளி பார்க்குறாங்கங்கிற ஒரு உறுத்தல் இல்லாமல் நம்முடைய சமுதாய பெண்மணிகளுடைய நிலை சென்று கொண்டிருக்கிறது, இளம் பெண்மணிகளுடைய நிலை. ஆனால் அந்த பெண்மணி பாருங்கள், வழிப்புணை வந்த நிலையில் சொல்கிறாங்க, என் ட்ரெஸ்ஸு விலகிறது என்னால் ஏற்றுக்க முடியல, அந்நிய ஆண்கள்லாம் பார்க்குறாங்க, நீங்கள் எல்லா இடத்துல துவா செய்யுங்க, இந்த நோய் நீங்கணும் அப்படிங்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ் உனக்கு நோயை கொடுத்து சோதிக்கிறான், இது ஒரு பெரிய சோதனை, நீ விரும்பினா நான் துவா செய்கிறேன். அதே நேரம் ஒயின் ஷிக்தி சபர்த்தி உலக்கில் ஜன்னா, நீ பொறுமையாக இருந்தால் இந்த நோயின் காரணத்தினால் அல்லாஹ் உனக்கு ஜன்னத்தை தரான், சொர்க்கத்தை தருவான். பொறுமையாக இருந்தால் என்ன சொல்கிறேன்னு கேட்குறாங்க. 2 சாய்ஸ், நோய் உடனடியாக நீங்கணுமா, நான் துவா செய்கிறேன். பொறுமையாக இருந்தால் ஜன்னத்து, என்ன வேணும்? அந்த அம்மா ஒரே அடியாக சொல்லிட்டாங்க, நோயை நான் பொறுத்துக் கொள்கிறேன், நோய் எனக்கு ஒரு டாப்பிக்கே இல்லை, எனக்கு எதுதான் வேணும்? ஜன்னத்து தான் வேணும். நான் சொர்க்கத்தை, அல்லாஹ் தருகிற சொர்க்கத்தை பொருந்திக் கொள்கிறேன், இந்த நோயை நான் சகித்துக் கொள்கிறேன். ஆனால் அல்லாஹ்வின் தூதரே, இப்போ நோய் நீங்குவதற்கு நீங்கள் துவா செய்ய வேண்டாம், நோய் நீங்கும் போது என்னுடைய ஆடை விலகாமல் இருக்கட்டுமே, அதற்காக மட்டும் துவா செய்யுங்கள். நோய் இருக்கட்டும், நோய் நீங்கள் துவா செய்ய வேண்டாம். நோய் வருகின்ற பொழுது ஆடை விலகிறது அல்லவா, அந்நியான்கள் பார்க்கிறார்கள் அல்லவா, அதை மட்டும் தவிர்க்கும் விதமாக அல்லாஹ்விடத்தில் இந்த பெண்மணிக்கு வலிப்புணை வந்தாலும் இறைவா ஆடை விலகக்கூடாது அப்படின்னு ஒரு துவா செய்யுங்க. அதை வேணா செய்கிறேன்னாங்க. ட்ரெஸ் விலகாமல் இருக்கிறதுக்கு வேணா நான் துவா செய்கிறேன், உனக்கு ஜன்னத்து வேண்டும் என்றால் நோய் நீங்கள் நான் கேட்க மாட்டேன், எனக்கு ஜன்னத் தான் வேணும்னாங்க. அப்போ உங்கள் லட்சியம், அந்த லட்சியத்திற்காக வேண்டி அவர்கள் செயல்படுகிற விதம் அதுதான் வேணும்ட்டாங்க. உம்மு ஹாரிசாங்கிற சஹாபி பெண்மணி ரசூலுல்லாஹ்விடத்தில் வர்றாங்க. அல்லாஹ்வின் தூதரினுடைய மகன் ஹாரிசா யுத்த காலத்தில் கொல்லப்பட்டார், அது அவங்களுக்கு தெரியும். எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது, அழுகிறாங்க. ரசூலுல்லாஹ்விடத்தில் வந்து அந்த அம்மா அழுகிறாங்க, ரொம்ப கவலையாக இருக்குது அல்லாஹ்வின் தூதரே. என்னம்மா கவலைன்னு கேட்குறாங்க. ஏதோ மகனை இறந்த துக்கத்தில் அழுகிறாங்களான்னு பார்த்தா, என் மகன் இறந்தது பிரச்சனை இல்லை, அவனுடைய மறுமை நிலை என்ன, அவன் எங்கே இருப்பான், அதை சொல்லுங்கள் எனக்கு, அதுதான் எனக்கு வேணும்னாங்க. நபிகள் நாயகம் சொன்னாங்க, உன் மகன் குறித்தா நீங்கள் கவலைப்படுறீங்க? இன்ன இப்னக் அசாபுல் ஃபிர்தௌஸல் அலா, உம்முடைய மகன் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அடைந்து விட்டார், அது உனக்கு தெரியாதா என்று நபிகள் நாயகம் அவர்கள் உம்மு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு நற்செய்தி சொல்கின்ற பொழுது சிரித்த முகத்தோடு, அப்படியா, இப்போ தான் எனக்கு அல்லாஹ்வின் தூதர் ரொம்ப ஆறுதலாக இருக்கிறது, மகனை இழந்த துக்கத்தை தாண்டி என் மகன் சொர்க்கத்தில் இருக்கிறான், ஜன்னத்தில் இருக்கிறான், அதுவும் உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் இருக்கிறான் என்று சொல்லப்பட்ட பொழுது மனம் அமைதி அடைந்தவர்களாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட்டு திரும்பி சென்றார்கள். அவங்க இலக்க பாருங்க, எந்த தாயாக இருந்தாலும் மகனை பறி கொடுத்தா கவலை இருக்காதா, உள்ளத்தில் துக்கம் இருக்காதா? அந்த துக்கத்தை தாண்டி அவர்களுக்கு ஒரு மன நிம்மதி எப்படி ஏற்படுகிறது? என் மகன் கொல்லப்பட்டு விட்டாலும் உயிரிழந்து விட்டாலும் அவன் ஜன்னத்தில் இருக்கிறான், அது எனக்கு போதுமானது. என் மகன் இந்த உலகில் இல்லை என்பது எனக்கு பெரிய விஷயம் இல்லை, ஜன்னத்தில் இருக்கிறான்ல, அது போதும். அவங்க இலக்கு. இப்படி ஒவ்வொருத்தவங்களும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் பயிற்றுவிக்கப்பட்ட அத்தனை நபித்தோழர்களும் ஜன்னத் என்கிற சொர்க்கத்தை இலக்காக கொண்டார்கள். அந்த சொர்க்கத்தை பெறுவதற்காக வேண்டி தொடர்ந்து செயலாற்றினார்கள், தொடர்ந்து பணியாற்றினார்கள், களத்திற்கு வந்தார்கள், பொருளாதார இழப்பை சந்தித்தார்கள், உயிரிழப்பை சந்தித்தார்கள், மார்க்கத்தின் பேரால் என்ன சிரமங்களை சந்தித்துக் கொள்வதற்கும் அவர்கள் தயாராக இருந்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் திடீரென்று ஒரு நபித்தோழரை அழைப்பார்கள், நீங்கள் யமனுக்கு போங்க, போய் மார்க்க பிரச்சாரம் பண்ணுங்கன்றுவாங்க, யமனுக்கு போயிடுவாங்க. அவ்வளோதான், குடும்பத்தை அழைத்து கொண்டு சொந்த ஊரை விட்டுட்டு சொந்த பந்தங்களை விட்டுட்டு யமனுக்கு போயிடுவாங்க. அப்படித்தான் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு யமனுக்கு போனாங்க. முஸ்அப் இப்னு உமைரை அழைக்கிறார்கள், நீங்கள் மதீனாவுக்கு போங்கன்ட்டாங்க. ரசூலுல்லாஹ் இன்னும் மதீனாவுக்கு போகவே இல்லை. நபிகள் நாயகம் தான் மதீனாவிற்கு செல்வதற்கு முன்பே அங்குள்ள மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும், இஸ்லாத்தினுடைய சட்டத்திட்டங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும். முஸ்அபே, நீங்கள் மதீனாவிற்கு செல்லுங்கள் என்றார்கள். அல்லாஹ்வின் தூதரின் கட்டளையை ஏற்று உடனடியாக முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிற்கு போனார்கள். அவ்வளோதான். அதுக்கப்புறம் மக்கா அவங்களுக்கு சொந்த ஊர் இல்லை, மதீனா தான் சொந்த ஊர். முஆத் யமனுக்கு போயிட்டாரா, யமன் தான் சொந்த ஊர். தங்களுடைய சொந்தம் பந்தம் குடும்பம் எல்லாம் அங்கே தான். ரசூலுல்லாஹ் வருகின்ற பொழுது மதீனாவில் பல மார்க்கம் கற்றறிந்த மேதைகளை முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உருவாக்கி வைத்திருந்தார்கள். இன்றைக்கும் மதீனாவில் பார்த்தீங்கன்னா முஸ்அப் இப்னு உமைர் என்கிற பேரில் பல மதரசாக்கள் இருக்கு. மக்தப் மதரசாவுக்கு அவர் மதீனாவிற்கு ஆற்றிய சேவையை நினைவு கூறக்கூடிய விதமாக, அவர் மதீனாவில் பல மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்து அறிஞர்களை உருவாக்கியதை நினைவு கூறும் விதமாக மக்தப் மதரசாக்களுக்கு, நீங்கள் அதிகமான மக்தப் மதரசாக்களுக்குள்ள பேரை நீங்கள் பார்க்கலாம், முஸ்அப் இப்னு உமைர். முஸ்அப் இப்னு உமைர் மதரசா. காரணம் என்ன? மதீனாவில் அவர் தானே எங்களுக்கு மார்க்கத்தை ஆரம்பத்தில் நபி வர்றதுக்கு முன்னால் அவர் தானே எங்களுக்கு வந்தார், அவர் தானே எங்கள் மக்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுத்தாரு, இஸ்லாத்தை சொல்லி கொடுத்தாரு. அப்போ ஜன்னத்துங்கிற இலக்கு இருந்தால் பத்தாது. நீங்கள் பாருங்கள், உஹது போர்க்களத்தில் ஒரு நிகழ்வு நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கொல்லப்பட்டாங்க.
இப்படின்னு ஒரு பக்கத்தில் செய்தி. அந்த வரலாறுலாம் நம்ம இலாவரியாக சொல்ல விரும்பலை, உங்களுக்கு தெரியும். ரசூல்லா கொல்லப்பட்டாங்கன்னு ஒரு பக்கம் ஒரு செய்தி, குழப்பம். ரசூல்லா கொல்லப்பட்டாங்கன்னு சஹாபாக்களுக்கு மத்தியில் என்ன, ரசூல்லா கொல்லப்பட்டாங்களா, அவ்வளோ, இதுக்கப்புறம் யுத்த காலத்தில் நின்று என்ன ஆக போகுது, ஏன் நம்ம இதுக்கப்புறம் யுத்தம் தொடரணும், யுத்த காலத்தில் எப்படி நம்ம நிற்கிறது, என்ன நோக்கத்தில் இருக்கிறது, ஒன்றுமே அவங்களுக்கு புரியலை. ரசூல்லா கொல்லப்பட்டாங்கன்னு குழப்பம் ஏற்படுது, எல்லாம் புறமுதுகிட்டு ஓடுறாங்க. அந்த நேரத்தில் அனஸ் பின் நதர் என்கிற ஒரு நபித்தோழர் அவர் சொல்கிறாரு, அவர் மட்டும் சொல்கிறாரு, ஏன் எல்லாரும் புறமுதுகிட்டு ஓடுறீங்க, வாங்க யுத்த காலத்துக்கு வாங்க, அந்த எதிரிகள் அங்கேயே நிற்கிறார்கள். இன்னி அஜிது ரீஹல் ஜன்னத்தி மின் தூணி உஹத், சொர்க்கத்தின் வாடை எனக்கு உஹது மலையின் அடிவாரத்திலிருந்து வருகிறது, நீங்கள் ஏன் திருப்பி செல்கிறீர்கள், நீங்கள் ஏன் புறமுதுகிட்டு ஓடுறீங்க. எதுவுமே அவர் கலக்க முடியல வைக்கல பாருங்க. ரசூல்லா கொல்லப்பட்டாங்கன்னு ஒரு பக்கம், அது அவருடைய லட்சிய பாதையிலிருந்து பயணத்திலிருந்து திசை மாற வைக்கல. ரசூல்லா இருந்தால் என்ன, கொல்லப்பட்டா என்ன என்கிற அடிப்படையில் அவருடைய பயணம் அமைந்திருக்கிறது. கண்ணுக்கு முன்பாக பல நபித்தோழர்கள் தன்னுடைய சகாக்கள் களத்திலிருந்து யுத்த களத்திலிருந்து பின்வாங்கி ஓடுகிறார்கள். அவ்வாறு பின்வாங்கி ஓடுவது கூட அவருக்கு எந்த விதமான நெருடலையோ ஒரு தடுமாற்றத்தையோ உண்டாக்கல, உறுதியாக நிற்கிறார். ஏன் போறீங்க, எனக்கு சொர்க்கத்தின் வாடை அங்கிருந்து வருகிறது, நீங்க எங்க போறீங்கன்னு கேட்கிறாங்க. முன்னேறிக்கொண்டே செல்கிறார்கள். முன்னேறிக்கொண்டே அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், இறைவா அல்லாஹும்ம இன்னி அஅ்ததிரு, இறைவா புறமுதுகிட்டு ஓடுகிறேன், பின்வாங்கி ஓடுகிற என்னுடைய இந்த சகாக்களுக்காக நான் உன்னிடத்தில் மன்னிப்பு கோருகிறேன், அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் நீ மன்னித்து விடு. அவர்களுக்காக புறமுதுகிட்டு ஓடியவர்களுக்காக நீ மன்னிப்பு கேட்டு யுத்த காலத்தில் முன்னேறி செல்கிறார். பல எதிரிகளை வீழ்த்தி விட்டு தானும் ஷஹீதாக்கப்படுகிறார். அவருடைய உடல் சின்ன பின்னமாக சிதைக்கப்பட்டது என்பது வரலாறு. சுண்டு விரலை கொண்டுதான் அவருடைய சகோதரி இவர் அனஸ் பின் நதர் என்ற அடையாளம் காணப்பட்டதாக முஸ்லிமில் உள்ள ஹதீஸ் நமக்கு சொல்கிறது. அப்போ இங்கே பாருங்க, ரசூல்லா கொல்லப்பட்டாங்கன்னு ஒரு பக்கம், சஹாபாக்கள் பின்வாங்கி ஓடுகிறார்கள், அந்த காட்சி ஒரு பக்கம். எதுவுமே அவரை தடுமாற வச்சுச்சா. எல்லாரும் ஓடும்போது அவங்க என்ன நினச்சிருக்கணும், ரசூல்லாவே இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, இதுக்கப்புறம் நம்ம களத்தில் என்ன ஆகுதுன்னு யோசிச்சாரா. கண்ணுக்கு முன்னால் அவங்க ஓடுறாங்க, இவங்க ஓடுறாங்க, நமக்கு மட்டும் என்ன, நம்ம மட்டுமா யுத்த காலத்தில் போய் நிற்கிறது, நம்ம மட்டும் முன்னேறி போகணுமான்னு நினைச்சாரா. அவர் அங்கே எதிரியை நோக்கி செல்வதற்கு எது உந்து சக்தியாக இருந்தது, சொர்க்கம், அந்த இலக்கு. இன்னி அஜிது ரீஹல் ஜன்னத்தி மின் தூணி உஹத், சொர்க்கத்தின் வாடை எனக்கு அங்கிருந்து வருகிறது என்று அவர்கள் சொன்ன அந்த செய்தியை நம்ம பார்க்கணும். இதுதான் நம்ம பிரச்சார களத்தில் நாம் பயணிக்க வேண்டிய ஒரு அம்சம். எந்த ஒரு பிரச்சார களமாக இருந்தாலும் சரி, 2 பேர் இருந்தாலும் சரி, 3 பேராக இருந்தாலும் இருக்கிற நபர்கள் செய்வோம்னு நினைக்கணும். 2 பேர் யாருமே வரல, நான் மட்டும் தான் இருக்கிறேன்னா அனஸ் பின் நதர் அவர்களை நம்ம முன்மாதிரியாக கொள்ளணும். யாரும் வரலையா, அவங்க வரல இவங்க வரல, அது எனக்கு தேவையில்லை, நான் தனிநபர் தாவா பண்ண போகிறேன், நீ வரியா வாங்க நம்ம 2 பேர் போயிட்டு வருவோம், கிளையில் அனுமதி கேட்போம், நாங்கள் 2 பேர் போகிறோம், யார் வந்தாலும் சரி வரலனாலும் சரி, கிராமப்புற தாவா நாங்கள் போகிறோம், வரீங்களா, நீங்கள் போயிட்டு வாங்க, போவோம், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யாருடைய வருகைக்காகவும் எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிரச்சார பணியை பொறுத்தவரையில்லை, தனிநபர் தாவாவிற்கோ இன்னபிற பிரச்சார பணிகளுக்கோ வழிகாட்டுதல் இருந்தால் போதும், கிளை மாவட்டத்தினுடைய வழிகாட்டுதலை பெற்றுக்கொண்டால் போதும். களத்தில் நின்று பணியாற்றுவதற்கு அவர் வரணும், இவர் வரணும், அவர் வந்தால் தான் நான் போவேன், இவர் வந்தால் தான் போவேன், அந்த பஞ்சாயத்து நமக்கு இருக்கக்கூடாது. நம்மிடத்தில் தனித்த ஒரு உற்சாகம் இருக்கணும். யாரும் எனக்கு சொல்லாவிட்டால் கூட நான் செயல்படுவேன், நான் பிரச்சார களத்தில் நிற்பேன், நான் தாவா பண்ணுவேன், நான் 4 பேருக்கு சத்தியத்தை எடுத்து சொல்வேன். அந்த தேவை மக்களிடத்தில் இருக்கிறது, அதுதான் என்னுடைய இலக்கு. அந்த இலக்கை அடைவதற்காக வேண்டி சில சிரமங்களை கூட நான் சகித்துக் கொள்வேன், அது எனக்கு பிரச்சனை இல்லை. யார் என்னை விமர்சித்தாலும் பிரச்சனை இல்லை, யார் என்னை திட்டினாலும் பிரச்சனை இல்லை, களத்தில் நான் தொடர்ந்து பணியாற்றி கொண்டே இருப்பேன் என்கிற உத்வேகம் நமக்கு இருக்கணும். அது நம்ம அந்த மாதிரியாக நாம் நம்மை வளர்த்து கொள்ளணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அத்தனை நபித்தோழர்களும் இந்த மார்க்கத்திற்காக வேண்டி தங்களை அர்ப்பணிப்பு செய்வதற்கு மிக தெளிவான முறையில் இருந்தார். உயர்ந்த நோக்கம் அவர்களை செயல்பட வைத்துக் கொண்டே இருந்தது. ரபியா பின் காப் என்கிற ஒரு நபித்தோழர், இளம் நபித்தோழர், 18 வயசு தான். அவர் ரசூல்லாவுடைய ஒரு பணியாளர், இந்த மார்க்கத்துக்காக வேண்டி பல சேவைகளை செய்தவர். ஒரு நேரம் ரசூல்லா இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்கு போவாங்க, தண்ணீர் எடுக்காமல் போயிடுவாங்க, தொலை தூரத்துக்கு தானே போவாங்க. இவர் ரபியா டக்குன்னு தண்ணி எடுத்துக்கிட்டு போகிறாங்க, தண்ணி எடுத்துகிட்டு வச்சுட்டு வந்துட்டாங்க. ரசூல்லா வர்றாங்க, ரபியாவுடைய பணிகளை பார்த்து, இது மாதிரி நிறைய ஹெல்ப் பண்ணுவார், பணிகளை பார்த்துக்கிட்டு ரபியாட்ட கேட்குறாங்க, சல் யா ரபியா, ரபியா உங்களுக்கு என்ன வேணும், உங்களுக்கு நான் ஏதாவது தரணும்னு நினைக்கிறேன், நீங்கள் நிறைய பணிகள் பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதேனும் நான் ஒன்றை தர வேண்டும் என்று விரும்புகிறேன், என்ன வேணும் கேளுங்கன்னு கேட்குறாங்க. 18 வயசு இளைஞன். இன்றைக்குள்ள ஒரு 18 வயசு இளைஞன்ட்ட போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் அவன் 22 லிஸ்ட் வச்சுருப்பான் நமக்கு கொடுக்குறதுக்குன்னு. நம்ம வீட்டில் ஒரு 18 வயசு இளைஞன் இருக்கிறான், ஒரு தந்தை கேட்குறார், தகப்பனார் கேட்குறாரு, எப்பா என்னப்பா வேணும்னா, இந்த கேள்விக்காகத்தானே காத்துக்கிட்டு இருந்தேன்னு பாக்கெட்லேருந்து ஒரு பேப்பர் எடுப்பான். பேப்பர் எடுத்தால் ஃபஸ்ட்லேயே என்ன இருக்கும்னா 2 லட்ச ரூபா பைக்கு,
மொதல் ஆப்ஷன் என்ன, 2 லட்ச ரூபா பைக்கு, ஐஃபோனு லேட்டஸ்ட்டு வெர்ஷனு, அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு சாம்சங்கு ஸ்மார்ட் வாட்ச்சு, கீழே அப்படியே போய்கிட்டே இருக்கும் லிஸ்ட்டு. எல்லாத்தையும் வாங்குறதுக்கு நம்ம கிட்னி விற்றா கூட முடியாது. 2 கிட்னியை விற்றாலும் வாய்ப்பு கிடையாது, சொத்து பத்தை விற்றாலும் வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ உள்ள பொருட்கள் எல்லாமே அப்படி. இளைஞர்களுடைய கனவு ஆசை எல்லாமே உலகத்தின் ஆசாபாசங்களை நோக்கி, கவர்ச்சிகரமான வெளிப்புற கவர்ச்சிகளை நோக்கி தான் இருக்குது. எனக்கு சாம்சங் ஃபோன் வேணும், எனக்கு ஸ்மார்ட் வாட்ச் வேணும், அது வேணும், இது வேணும், இருந்தால் பயன்படுத்திக் கொள்வது என்பது வேறு. ஆனால் அவர்களுடைய முழு நோக்கம் அதை மையப்படுத்தியதாக மட்டுமே இருக்கும். ஒரு இளைஞன்ட்ட போய் உனக்கு என்ன வேணும்னு கேட்டால் இதானே வரும். இதை தாண்டி வேற ஒரு பதில், எனக்கு புகாரி 7 பாகமும் வேணும். யாராவது ஒருத்தவங்க இருக்கிறாங்களே, எனக்கு புகாரி நான் படிக்கணும், நான் மொதல் பாகம் மட்டும்தான் படிச்சிருக்கிறேன், மிச்சமுள்ள 6 பாகம் படிக்கலை, எனக்கு அந்த இது வாங்கித்தவங்க. வெளியே கேட்டேன், விலை என்ன பார்த்தா 2000 ரூபா 3000 ரூபா சொல்கிறாங்க. அவ்வளோ காசுனா இல்லை, நீங்கள் வாங்கித்தாங்கன்னு யாராவது கேட்டிருக்கிறாங்களா? முஸ்லீமில் உள்ள 4 பாகமும் எனக்கு வேணும் வாங்கித்தாங்கன்னு கேட்டிருக்கிறாங்களா? ரபியாவிடத்தில் ரசூல்லா கேட்குறாங்க, நல்ல விலைக்குன்னு. ரபியா 18 வயசு இளைஞர், என்ன வேணும்னு கேட்டாங்க. கேட்டது யார்? மன்னர், அதிபதி, அல்லாஹ்வின் தூதர். எதனாலும் ரசூல்லா கொடுக்கலாம். அவர் எனக்கு ஒரு வீடு வேணும்னு கேட்டால் கொடுக்கலாம், நிலத்தை கொடுப்பாங்க ரசூல்லா. இல்லாதவர்களுக்கு மதீனாவில் உள்ள நிலங்களை, அந்த நிலத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், இந்த இடத்தை நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள்னு கொடுப்பாங்க. ரசூல்லா கொடுத்துருக்குறாங்க. உணவு வேணும்னு கேட்டால் உணவு கொடுப்பார். அவர் உணவின்பால் அதிக தேவையுடையவர். ரபியா அவர்கள் திண்ணை தோழர்களில் ஒருவர் தான் என்று வரலாறு சொல்கிறது. திண்ணை தோழர்லாம் என்ன, அங்கே வரக்கூடிய பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு வாழ்றது. ரசூலுல்லாஹ்வுடைய சபையவே தொடர்ச்சியாக கொண்டு மார்க்கத்தை கற்றுக்கொண்டு மார்க்க பணிகளில் ஈடுபடுவது, அதுதான் அவங்க வேலை. என்ன வேணும்னு கேட்டவனே அவர் சொன்னார், யோசிக்காமல் சொன்னார், இன்னி அஸ்அலுக்க முராஃபகத்தக்க ஃபில் ஜன்னா, அல்லாஹ்வின் தூதரே சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னாரு. 18 வயது இளைஞர் இடத்துல ரசூல்லா கேட்கின்ற பொழுது அவர் சொன்ன வார்த்தை, சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்கணும் அல்லாஹ்வின் தூதரே, உங்களோட நான் இருக்கிறேன், உங்களுடைய நெருக்கத்தை பெற்றிருக்கிறேன், உங்களுக்கு பல பணிவிடைகள் செய்கிறேன், இதே மாதிரி சொர்க்கத்தில் நான் உங்களோடு நெருக்கமாக இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை. நான் சொர்க்கத்தில் இருக்கணும், அதுவும் உங்களோடு இருக்கணும், இதுதான் என்னுடைய ஆசைன்னு நான். ரசூல்லா சொன்னாங்க, ரபியா இது அல்லாமல் வேறு ஏதாவது கேட்பா, நீ வேறு எதுவும் கேட்பேன்னு பார்த்தா இதை கேட்குறீங்க, வேறு என்ன அவகைர தாலிக், வேறு எதுவும் வேண்டாமா? உலகத்தில் பொருளாதாரம், உணவு, ட்ரெஸ்ஸு, அந்த காலத்தில் எல்லோரும் என்ன வகை வகையாக ட்ரெஸ்ஸாக வச்சுருந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸு தான், மொத்தத்திலே ஒரு ட்ரெஸ்ஸு, ஒரே ஒரு ஆடையை மட்டும்தான் வைத்திருந்தார்கள். உலகத்தை நோக்கி செயல்பட வேண்டும் என்றால் அவர்கள் செயல்படணும். 24 மணி நேரமும் பொருளாதாரத்தின்பால் தேவை உடையவர்களாக அவர்கள் இருந்தார்கள். எனக்கு வேலை இருக்குன்னு சொல்வதாக இருந்தால் அவங்க சொல்லணும். எனக்கு காசு பணம், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன், எனக்கு பொருளாதாரம் தேவை இருக்குது என்று சொல்வதாக இருந்தால் அதற்கு முதல் தகுதி அவர்களுக்கு தான் அந்த தகுதி. ஒரு ஆடை, ஒரு இரும்பு மோதிரம் கூட இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் ஆயிரக்கணக்கான நபித்தோழர்கள் இருந்தார்கள். ஒரு ஃபத்வா கேட்டாங்க ரசூலுல்லாஹ்விடத்தில், அல்லாஹ்வின் தூதரே ஒரே ட்ரெஸ்ஸில் தொழுவலாமா? ஒரே ட்ரெஸ்ஸில் தொழுவலாமா? ஒரு ட்ரெஸ்ஸில் தொழுகிறதுனா என்ன, இந்த ஃபேண்ட்டையும் சட்டையும் போட்டுக்கிட்டு இதுலேயே வருஷக்கணக்காக தொழுகிறது, அந்த கொஸ்டின் கிடையாது. இப்போது நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க, ஜீன்ஸ் பேண்ட் வாங்கி பாருங்கள். ஒரு ஜீன்ஸ் பேண்ட்டு வாங்கினாங்கன்னா, இந்த நோம்பு பெருநாளுக்கு வாங்கினாங்கன்னா 3 வருஷம் நோம்பு பெருநாள் முடிச்சு தான் துவைக்கிறது. அது அல்லாஹ்வுடைய கிருபையில் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தான் அது இருக்கும், அழுக்கையே காட்டாது. ஜீன்ஸ் பேண்ட் போகிறத பற்றி சொல்ல, நிறைய பசங்க போட்டுக்கிட்டு இருக்கிறாங்களே, திடீர்னு பார்த்தா இங்கே என்ன கிழிச்சமாக இருக்கும். நம்மளும் ஒரு 10 ரூபாய் கொடுத்தா தச்சிரம்பான்னு சொன்னா, ஜி ஃபேஷன், ஜி என்ன ஃபேஷன் தெரியாமல் இருக்கிறிய, டிசைன் தெரியாமல் இருக்கிறிய, இல்லைப்பா முட்டுக்காலில் கிழிஞ்சிருக்கப்பா, ஏதோ கீழே விழுந்த மாதிரில இருக்குது, பைக்கில் கீழே விழுந்த மாதிரி இருக்க, இப்போ இதுதான் டிசைனுங்கிறாங்க. இதை கிழிச்சு விட்றது, பின்னால் கிழிச்சு விட்றது, நல்ல ஃபேண்ட்டை வாங்கி கிழிச்சு விட்றது. அப்போ இப்படி அணிந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலை இல்லை. அன்னைக்கு ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருந்துச்சு, ஒரு போர்வை மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு, கீழாடி மேலாடி தனிலாம் இல்லை. பல சகாபாக்கள்கிட்ட என்ன ஒரு ட்ரெஸ்ஸுங்க, பெரிய போர்வை மாதிரி இருக்கும், அதை மொத்தமாக கீழையும் மேலையும் மறைச்சிக்குவாங்க. இந்த பக்கம் இதுவரை இருக்கும், காலில் இதுவரை இப்படி மார்போடு சேர்த்து மறைத்துக் கொள்வார்கள், அவ்வளோதான் ஒரு ட்ரெஸ்ஸு. அப்போ அதை கேட்குறேன், அதை கூட துவைச்சி காய போடுற அளவுக்கு அவங்களுக்கு வசதி, இன்னொரு ட்ரெஸ் இல்லை, அந்த ஒரு ட்ரெஸ்ஸிலேயே தொழுகலாமா அப்படின்னு கேட்குறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன தெரியுமா சொன்னாங்க, அவலிக்குள்ளிக்கும் சௌபானி, இது என்ன கேள்வி, உங்கள் எல்லாத்துக்கும் 2 ட்ரெஸ்ஸாக இருக்குது. ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொல்கிறாங்க, உங்கள் அனைவருக்கும் 2 ஆடைகளாக இருக்கிறது, ஒன்று தலப்பாக இருக்குது, அதை போய் ஒரு கேள்வியாக கேட்டுக்கிட்டு இருக்கிறேன்னாங்க. அப்போ மொத்தத்திலே ஒரு ஆடையை வைத்திருந்தவர்கள் அந்த நபித்தோழர் ரபியா பின் காப் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதரே நான் சொர்க்கத்தில் உங்களோடு இருக்கணும், அதான் என்னுடைய இலக்குன்ட்டாங்க. இல்லைப்பா வேறு கேளுன்னாங்க, வேறு எதுவுமே எனக்கு வேண்டாம், சுவனத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும். அப்போ எப்படிப்பட்ட இலக்கு? அப்படி சொல்லிட்டு அவர் சும்மா இல்லையே, மார்க்க பிரச்சாரம் பண்ணாரே, தாவா பண்ணாரே, திண்ணை தோழர்களில் ஒருவராக இருந்து கொண்டு இந்த மார்க்கத்திற்காக பல பணிகளை முன்னெடுத்தாரே. அப்போ நாம் எந்த அளவுக்கு நம்முடைய நோக்கத்தில் தெளிவானவர்களாக இருக்கிறோம், அந்த நோக்கத்தை நிறைவேற்றக்கூடிய விதத்தில் செயல்பாட்டில் தெளிவானவர்களாக இருக்கிறோங்கிறத பார்க்கணும். எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கும், எல்லோருமே பொருளாதாரத்தின்பால் தேவையுடையவர்களாக தான் இருப்போம். நம்ம அமர்ந்திருக்கிற நம்மெல்லாம் பெரிய செல்வந்தர்கள் அல்ல, பொருளாதார தேவையுடையவர்கள். அன்றாடம் பொருளாதாரத்தை திரட்டினால்தான் நம்முடைய அன்றாட நாட்களை நகர்த்த முடியும் என்கிற நிலையில் தான் அல்லாஹ் வச்சிருக்கணும். அல்லாஹ் நமக்கு பரக்கத்தை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நான்னா கண்டிப்பாக தருவான். ஆனால்
இப்படிப்பட்ட குடும்பத்தின்பால் நமக்கு தேவைகள் இருப்பதைப் போல இதற்காக நாம் நேரம் செலவழிப்பதைப் போல மார்க்கத்துக்கும் ஒரு நேரம் செலவழிக்கணும். மார்க்கத்துக்காகவும் நம்ம நேரம் ஒதுக்கணும். பிரச்சார களத்திற்காகவும் நம்ம நேரம் ஒதுக்கணும். ஒரு நிகழ்ச்சி என்று சொல்லப்பட்டால் அதில் ஆர்வத்தோடு பங்கெடுப்பதில் துவங்குகிறது நம்முடைய மார்க்க அக்கறையும் சமுதாய பணியும். அதில் பங்கெடுப்பதிலிருந்தே ஒரு நோக்கத்திற்காக ஒரு நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக நான் எந்த அளவிற்கு இதில் அக்கறை காட்டுகிறேன், கவனம் செலுத்துகிறேன் என்பதிலெல்லாம் நம்முடைய அக்கறையும் நம்முடைய ஆர்வமும் அதில் அடங்கியிருக்கிறது. அப்போ இதை கவனத்தில் கொண்டு இன்ஷா அல்லாஹ் இது சார்ந்து நிறைய தகவல்களை நம்ம பேசிக்கொள்ள முடியும். நம்முடைய அலட்சியம் குறித்தும் நம்முடைய தாவா பணிகளில் ஒரு வீரியமில்லாத ஒரு நிலையில் நாம் இருப்போமே, ஆனால் அதை எந்த அளவுக்கு மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பது குறித்தும் ஏராளமான செய்திகள் சொல்லப்பட வேண்டியது இருக்கிறது. இப்போது வரையிலும் சொன்ன இந்த செய்திகளை, நபித்தோழர்கள் சம்பந்தப்பட்ட செய்திகளை ஒரு உத்வேகமாக கொண்டு ஒரு முன்மாதிரியாக கொண்டு எல்லா நிலையிலையும் தாவா என்கிற அந்த பிரச்சாரம் தான் நோக்கமாக இருந்து சுவனத்தை அடைவதற்கு அதுதான் நம்மை அழைத்து செல்லும் என்பதை உணர்ந்து அதற்காக நேரம் செலவழிக்கிற நன்மக்களாக நம்ம இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.